ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட்டர் ரிலேட்டடாக கேட்கப்படக்கூடிய என்ட்ரி கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த கேள்வியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்டர்னேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஏவிஆர்னு சொல்லிட்டு ஒரு பிசிபி போர்டு வந்து நம்மளுடைய ஆல்டர்னேட்டர் செக்ஷனில் வந்து மேலே இருக்கும். அந்த ஏவிஆர் வந்து என்ன பர்பஸுக்காக வந்து நம்ம ஆல்டர்னேட்டரில் வந்து யூஸ் பண்ணுறோம், அதோட வேலை என்ன, அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க, தெரியாதவங்க வந்து அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அது இல்லாமல் நம்ம சேனல்லே வந்து ஆல்ரெடி ஜென்ரேட்டர் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா வந்து பேசிக்காக நான் வந்து எல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்தும் கற்றுங்க. இல்லைனா வந்து கீழே கொடுக்குற என்ட்ரி கொஷின் ரிலேட்டட் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு சில பேர் வந்து நீங்கள் ஆன்சரே சொல்ல மாட்டேன்றீங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி ஜென்ரேட்டரை பற்றி கிளியராக வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அதை பார்த்து கற்றுங்க. இது வந்து இது போல் கொஷினில் எங்கே கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கம்பல்சரி ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் வந்து கொஷின்ஸ் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இது போல் கேள்வியெலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஓரலாகவும் வந்து கேட்பாங்க. ஏவிஆரோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு யூட்டிலிட்டி மெயின்டெனன்ஸ் போகிறீங்க, ஒரு ஐடி பார்க்கில் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கெல்லாம் வந்து ஜென்ரேட்டர் வந்து ரொம்ப வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து அந்த ஏரியாவில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா?